இட்லி பொடி அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, எள்ளு, பூண்டு, தனியா, மிளகாய், கருவேப்பிலை. இதை எல்லாத்தையும் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும். அவ்வளோதான். இதோடைய பூண்டு சேர்த்துக்குங்க. அப்போ தனியாக வறுக்க தேவையில்லை. இதோட பூண்டு சேர்த்து வறுத்தோம்னா அது ஒழுங்காக வருந்து. நல்லா பொன்னிறமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ வறுத்து எடுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் ஆறணும். ஆறின உடனே மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியது. அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்துட்டு எடுத்து நம்ம கண்டெய்னர், ஏதாவது ஒரு டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. தேங்க்யூ. நல்லா இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். தேங்க்யூ. போட்டாச்சு. மூடி வச்சிடலாம்.